பிரியமானவர்களே, யார் தேவனால் பிறந்தவன்? முதலாவது 1 யோவான் 3:9 அடிப்படையில் தேவனால் பிறந்தவன் முதலில் பாவம் செய்ய மாட்டான். அதாவது பாவம் செய்ய வாய்ப்பு இருந்தும் அதை செய்ய மாட்டான். அதற்கு மீறி நாம் செயல்படும் பொழுது தேவனும் நாம் பாவம் செய்யாதபடிக்கு அதை தடுத்து போடுவார். 2 யோவான் 5:1 அடிப்படையில் தேவனால் பிறந்தவன் எப்போதும் தேவனை விசுவாசிப்பான். அதாவது தடைகளிலும் பாடுகளிலும் தேவன் மேல் வைத்த அன்பு குறையாது. அதாவது எந்த சூழ்நிலையும் தேவனை குறையும் கூற மாட்டாங்க. அதே வேளையில் பிறர் மேல் கோபம், எரிச்சல், கசப்பு இதையும் வைக்க மாட்டார்கள். 3 யோவான் 2:29 அடிப்படையிலே தேவனால் பிறந்தவன் தேவ சித்தத்தின்படிதான் நடப்பான். அதாவது எந்த சூழ்நிலையிலும் நீதி செய்வதை விட்டுவிட மாட்டான். ஆகவே இந்த 3 காரியங்களும் நமக்குள்ள இருக்கிறதா என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அப்படிப்பட்ட 3 காரியம் நமக்குள்ள இருந்தது என்றால் நாமும் தேவனால் பிறந்தவர்கள் தான், நாமும் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆகவே இதை கேட்கிற நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக வாழுங்கள். கர்த்தர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பார். ஆமேன்.